வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். செம்மணி மனித புதைகுழியில் மீட்கப்பட்ட சான்று பொருட்கள். மன்னாரில் 30வது நாளாக தொடரும் போராட்டம், பெருகும் ஆதரவு. ஜனாதிபதி அனுர யாழ் விஜயம், அச்சுறுத்தப்பட்ட ஊடகவியலாளர்கள். மயிலட்டியில் ஜனாதிபதி கலந்த நிகழ்வில் மதகுருமார்கள் இல்லை, அம்பலமான அனுர அரசின் கபடம். விசேட அதிரடிப்படையினர் துப்பாக்கிச் சூடு, யாழ் போதனாவில் குடும்பஸ்தர் உயிரிழப்பு. பிரான்ஸ் ஆசையால் லட்சங்களை இழந்த யாழ் நபர், தலைமறைவான சந்தேக நபருக்கு வலை வீசும் காவல்துறையினர். நாட்டை விட்டு தப்பியோடிய இஷாரா செவ்வந்தி, கெகல்பத்திர பத்மே சிஐடிக்கு கொடுத்த தகவல். கொழும்பில் காவல்துறை அதிகாரிகளின் மோசமான செயல், 3 பெண்களுக்கு நேர்ந்த கதி. திருகோணமலையில் 2 மோட்டார் சைக்கிள்கள் நேருக்கு நேர் மோதி விபத்து. ஆப்கானிஸ்தானில் பயங்கரம், 800ஆக உயர்வடைந்த பலி எண்ணிக்கை, தீவிரமாகும் மீட்பு பணிகள். தொடர்வன விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியில் இதுவரை 72 சான்று பொருட்கள் மனித எலும்பு கூடுகளோடு மீட்கப்பட்டுள்ளதாக சட்டத்தரணி VS நிரஞ்சன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியில் இதுவரையில் 72 சான்று பொருட்கள் மனித எலும்புக்கூடுகளோடு மீட்கப்பட்டுள்ளதாக சட்டத்தரணி VS நிரஞ்சன் தெரிவித்துள்ளார். குறித்த 72 சான்று பொருட்களும் எடுக்கப்பட்டு பொதி செய்யப்பட்டு பாதுகாப்பாக நீதிமன்ற கட்டுக்காவலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். நேற்றைய அகழ்வு பணி நிறைவடைந்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இந்த விடயத்தை அவர் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் 3 மனித மண்டையோடு தொகுதிகளோடு காணப்பட்ட மனித எலும்புக்கூடுகள் குவியலாக போடப்பட்டிருந்த நிலையில் இன்றைய தினம் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழியில் இதுவரையில் 209 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் 191 மனித எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இந்த அகழ்வு பணிகள் நிறைவடைந்த பின்னர் தான் இதற்கான ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும். ஆய்வு செய்கின்ற வைத்தியர்கள் இந்த அகழ்வு பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதால் இரண்டையும் சமாந்தரமாக செய்ய முடியாதுள்ளது. இந்த அகழ்வு பணிகள் நிறைவடைந்த பின்னர் திறந்த நீதிமன்றங்களில் வழக்குகள் அழைக்கப்படும் போதுதான் இது குறித்து இராணுவத்தினரிடம் விசாரணை மேற்கொள்வதற்கான சமர்ப்பணங்களை செய்ய முடியும். செம்மணி மனித புதைகுழி அமைந்துள்ள அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் இதுவரையில் 39 தினங்கள் அகழ்வு பணி நடைபெற்றுள்ள நிலையில் 40வது நாளாக இன்றும் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மன்னாரில் காற்றாலை கோபுரங்கள் அமைத்தல் மற்றும் கனிய மணல் அகழ்வு ஆகியவற்றுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வரும் கவனஈர்ப்பு போராட்டம் இன்றைய தினம் 30வது நாளாகவும் முன்னெடுக்கப்பட்டது. மன்னாரில் காற்றாலை கோபுரங்கள் அமைத்தல் மற்றும் கனியமணல் அகழ்வு ஆகியவற்றுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வரும் கவனஈர்ப்பு போராட்டம் இன்றைய தினம் 30வது நாளாகவும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மன்னார் நகர சுற்றுவட்ட பகுதியில் இடம்பெற்று வருகின்ற போராட்டம் இன்றைய தினம் திங்கட்கிழமை 30வது நாளாகவும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் குறித்த போராட்டத்திற்கு ஆதரவு வழங்கும் வகையில் கற்கடந்தகுளம் கிராமத்தை சேர்ந்த ஏராளமான பெண்கள் மற்றும் பெரியவர்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனர். போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தியவாறு பல்வேறு கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து மன்னார் பிரதான சுற்றுவட்ட பகுதியில் இருந்து மன்னார் மாவட்ட செயலகம் வரை பல்வேறு கோஷங்களை எழுப்பியவாறு ஊர்வலமாக சென்று தமது எதிர்ப்பினை வெளிப்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் மயிலிட்டு பகுதியில் இன்று காலை ஒன்று கூடிய காணி உரிமையாளர்களையும் அதனை செய்தி சேகரித்த ஊடகவியலாளர்களையும் காவல்துறையினர் காட்டுமிராண்டித்தனமாக விரட்டியடித்தனர். யாழ்ப்பாணம் மயிலட்டி பகுதியில் இன்று காலை ஒன்று கூடிய காணி உரிமையாளர்களையும் அதனை செய்தி சேகரித்த ஊடகவியலாளர்களையும் காவல்துறையினர் காட்டுமிராண்டித்தனமாக விரட்டியடித்துள்ளனர். மயிலட்டி மீன்பிடி துறைமுகம் பகுதியில் அபிவிருத்தி பணிக்கான அடிக்கலை நாட்டுவதற்காக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வருகை தந்திருந்தார். இதன்போது அந்த பகுதியில் கூடிய காணி உரிமையாளர்கள், பொதுமக்கள், ஊடகவியலாளர்கள் என அனைவரையும் அப்பகுதியில் நிற்க விடாமல் விரட்டி அடித்துள்ளனர். காவல்துறையினர் வயோதிபர்கள் எனவும் பாராது போராட்டக்காரர்களை தகாத வார்த்தைகளை பேசி முதுகில் பிடித்து தள்ளியுள்ளனர். கடும் பாதுகாப்புக்கு மத்தியில் காவல்துறையினர், இராணுவத்தினர் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் குவிக்கப்பட்டு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மயிலிட்டிக்கு வருகை தந்திருந்தார். கடந்த காலங்களில் ஜனநாயகம் பற்றி அதிகம் பேசிய அனுரகுமார திசாநாயக்கவின் ஆட்சி காலத்திலும் காவல்துறையினர் கடந்த காலங்களைப் போன்று மூர்க்கத்தனமாக செயற்பட்டமை அங்கிருந்தவர்கள் மத்தியில் பெரும் விசனத்தை ஏற்படுத்தியுள்ளது.
மயிலிட்டி துறைமுகத்தின் 3ஆம் கட்ட அபிவிருத்தி பணிகள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் இன்றைய தினம் திங்கட்கிழமை ஆரம்பித்து வைக்கப்பட்டது. மயிலிட்டி துறைமுகத்தின் 3ஆம் கட்ட அபிவிருத்தி பணிகள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் இன்றைய தினம் திங்கட்கிழமை ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் மதகுருமார்கள் கலந்து கொள்ளவில்லை. இது தொடர்பில் தெரிய வருவதாவது, மயிலிட்டி இறங்குதுறை அதிகாரிகளால் நிகழ்வுக்கு வருமாறு அப்பகுதி இந்து மதகுரு மற்றும் கிறிஸ்தவ பாதிரியாருக்கு அழைப்பிதழ் வழங்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் நேற்றைய தினம் மதகுருமார்களை சந்தித்த அதிகாரிகள் குறித்த நிகழ்விற்கு வர வேண்டாம் என்று கோரியுள்ளனர். மயிலிட்டி நிகழ்வுக்கு பௌத்த மதகுரு சார்பில் தையிட்டி விகாராதிபதியை அழைக்க நேரிட்டால் அது விமர்சனங்களை ஏற்படுத்தும் என்பதால் நிகழ்வில் எந்த ஒரு மதகுருமாரையும் அழைக்காது விடுவதாக தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக கூறியே குறித்த நிகழ்வுக்கு மதகுருமார்களை வர வேண்டாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விசேட அதிரடிப்படையினரின் துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த குடும்பஸ்தர் ஒருவர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளார். விசேட அதிரடிப்படையினரின் துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்திருந்த குடும்பஸ்தர் ஒருவர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளார். துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்திருந்த குறித்த நபர் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். வவுனியா கற்பகபுரம் பகுதியைச் சேர்ந்த சந்திரசேகர் என்ற 41 வயதுடைய ஒரு பிள்ளையின் தந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருகையில், கடந்த 27ஆம் திகதி இரவு அனுராதபுரம் கெப்பட்டி கொல்லாவ பகுதியில் இருந்து வவுனியா நோக்கி வந்து கொண்டிருந்த கேப் ரக வாகனத்தை அந்த பகுதியில் கடமையில் இருந்த விசேட அதிரடிப்படையினர் வழிமறித்துள்ளனர். இருப்பினும் குறித்த வாகனம் நிறுத்தாமல் சென்றதாக கூறப்படுகின்றது. இதனை அடுத்து விசேட அதிரடிப்படையினரால் அந்த வாகனத்தின் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. இதன்போது அதில் பயணித்த இருவர் படுகாயமடைந்துள்ளனர். காயமடைந்த இருவரும் வவுனியா பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். அவர்களில் ஒருவரது நிலைமை கவலைக்கிடமாக இருந்த நிலையில் மேலதிக சிகிச்சைகளுக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருந்தார். இருப்பினும் அவர் சிகிச்சை பலனின்றி இன்றைய தினம் காலை உயிரிழந்துள்ளார். மேலும் சம்பவம் தொடர்பாக வவுனியா காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த நபர் ஒருவரை வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக கூறி 10 லட்சம் ரூபாய் நிதி மோசடி செய்த நபருக்கு எதிராக மானிப்பாய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தை சேர்ந்த நபர் ஒருவரை வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக கூறி 10 லட்சம் ரூபாய் நிதி மோசடி செய்த நபருக்கு எதிராக மானிப்பாய் காவல் நிலையத்தில் முறைப்பாடொன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில், தெல்லிப்பளை மாவட்டபுரம் பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவரே சங்கானையைச் சேர்ந்த ஒருவரை பிரான்சிற்கு அனுப்புவதாக கூறி 13 லட்சம் ரூபாவை பெற்றுள்ளார். பின்னர் அவரை பிரான்சிற்கு அனுப்பாத நிலையில் 3 லட்சம் ரூபாவை திருப்பிக் கொடுத்ததுடன் 10 லட்சம் ரூபாய் இன்னமும் கொடுக்கப்படவில்லை என தெரிய வருகின்றது. பாதிக்கப்பட்ட நபர் இது குறித்து மானிப்பாய் காவல் நிலையத்தில் முறைப்பாடொன்றை பதிவு செய்துள்ளார். மேலும் சந்தேக நபர் தலைமறைவாகியுள்ள நிலையில் காவல்துறையினர் அவரை தேடும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பாதாள உலக குழு தலைவரான கணேமுள்ள சஞ்சீவவை புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்தின் பிரதிவாதி கூண்டில் வைத்து கொலை செய்ய உதவியதாக கூறப்படும் இஷாரா செவ்வந்தி நாட்டை விட்டு தப்பிச் சென்றுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு தெரிய வந்துள்ளது. பாதாள உலகக்குழு தலைவரான கணேமுள்ள சஞ்சீவவை புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்தின் பிரதிவாதி கூண்டில் வைத்து கொலை செய்ய உதவியதாக கூறப்படும் இஷாரா செவ்வந்தி நாட்டை விட்டு தப்பிச் சென்றுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு தெரிய வந்துள்ளது. இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டு பின்னர் இந்த நாட்டிற்கு அழைத்து வரப்பட்ட கெஹல்பத்தர பத்மே உள்ளிட்ட குழுவினரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போதே இந்த விடயம் தெரிய வந்துள்ளது. இலங்கை காவல்துறையினர், இந்தோனேஷியாவின் ஜகார்த்தா காவல்துறையினர் மற்றும் சர்வதேச காவல்துறையினர் இணைந்து நடத்திய கூட்டு நடவடிக்கையில் அண்மையில் கைது செய்யப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல்காரர்களான கெஹல்பத்தர பத்மே, கமாண்டோ சலிந்த, பெக்கோ சமன் உள்ளிட்டோர் தற்போது 72 மணி நேர தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் விசாரிக்கப்பட்டு வருகின்றனர். இந்த குழுவிடம் இதுவரையில் நடத்தப்பட்ட விசாரணைகளில் கொழும்பு புதுக்கடை நீதவான் நீதிமன்ற வளாகத்தில் கணேமுள்ள சஜீவ கொலை தொடர்பாகவும் பல விடயங்கள் தெரிய வந்துள்ளன. கொலைக்கு உதவிய மற்றும் உடந்தையாக இருந்த இஷாரா செவ்வந்தி என்ற பெண் கொலைக்கு பின்னர் வெளிநாட்டிற்கு தப்பிச் சென்றுள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். இதற்கிடையில் கெஹல்பத்தர பத்மே மற்றும் அவரது குழுவினர் கைது செய்யப்பட்ட போது அவர்களிடம் இருந்த 28 கையடக்க தொலைபேசிகளை இந்தோனேஷிய காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். பின்னர் இந்தோனேஷிய காவல்துறை அதிகாரிகள் குறித்த கையடக்க தொலைபேசிகளை இலங்கை காவல்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்துள்ளதுடன் அவற்றை பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்ட தொலைபேசி அழைப்புகள் குறித்து விசாரணைகள் தற்போது தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. கொழும்பு பொருளையில் மசாஜ் நிலையத்திற்குள் வலுக்கட்டாயமாக நுழைந்து
3 பெண்களை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த போலீஸ் கான்ஸ்டபிள்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கொழும்பு பொரளையில் மசாஜ் நிலையத்திற்குள் வலுக்கட்டாயமாக நுழைந்து 3 பெண்களை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த காவல்துறை கான்ஸ்டபிள்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அங்கு பணிபுரியும் மேலாளரையும் 4 பெண்களையும் மிரட்டி 3 பெண்களை பாலியல் துஷ்பிரயோகம் செய்துவிட்டு தப்பிச் சென்ற 2 கான்ஸ்டபிள்களில் ஒருவர் மேல் மாடியிலிருந்து விழுந்து காயமடைந்துள்ளார். எனினும் பின்னர் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பொரளை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்ட நபர் காவல்துறை சிறப்பு பணியக தலைமையகத்தில் பணிபுரியும் கான்ஸ்டபிள் என தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் காவல்துறை பாதுகாப்பின் கீழ் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தப்பியோடிய நபர் காவல்துறை சேவையில் இருந்து பணி நீக்கம் செய்யப்பட்ட கான்ஸ்டபிள் எனவும் தெரிய வந்துள்ளது. அத்துடன் பொரளை காவல்துறையினர் மற்றும் கொழும்பு தெற்கு குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். திருகோணமலை கிண்ணியா பிரதான வீதியில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் இளைஞர் ஒருவர் படுகாயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். திருகோணமலை கிண்ணியா பிரதான வீதியில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் இளைஞன் ஒருவர் படுகாயமடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த விபத்தானது நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. கிண்ணியா மாளிந்துறை பகுதியைச் சேர்ந்த இளைஞன் ஒருவரே இவ்வாறு படுகாயங்களுக்கு உள்ளாகியுள்ளதாக தெரிய வருகின்றது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, கிண்ணியா பிரதான வீதியில் 2 மோட்டார் சைக்கிள்கள் நேருக்கு நேர் மோதியதில் ஒருவர் பலத்த காயங்களுக்கு உள்ளாகியுள்ள நிலையில் கிண்ணியா தள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் அவர் மேலதிக சிகிச்சைகளுக்காக திருகோணமலை பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். மேலும் விபத்து சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கிண்ணியா காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். இனி சர்வதேச செய்திகள். ஆப்கானிஸ்தானின் இந்து குஷ் பகுதியில் பதிவான நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 800ஆக உயர்வடைந்துள்ளது. ஆப்கானிஸ்தானின் இந்துகுஷ் பகுதியில் பதிவான நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 800ஆக உயர்வடைந்துள்ளது. இந்த நிலநடுக்கத்தால் 1500க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஆப்கானிஸ்தானின் இந்துகுஷ் பகுதியில் நேற்று இரவு நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. குறித்த நிலநடுக்கமானது ரிக்டர் அளவுகோலில் 6.0 பதிவாகியுள்ளது. இந்த நிலநடுக்கம் கடல் மட்டத்தில் இருந்து 8 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த நிலநடுக்கத்தின் காரணமாக பல கட்டடங்கள் இடிந்து தரைமட்டமாகியுள்ளதாகவும் ஆப்கானிஸ்தானின் குனார் மாகாணம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் பன்னாட்டு செய்திகள் மேலும் தெரிவித்துள்ளன. பல இடங்களில் வீதிகள் கட்டட இடிபாடுகளால் சூழப்பட்டிருப்பதால் மீட்பு குழுவினர் நுழைய முடியாமல் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வைத்தியசாலைகளுக்கு நூற்றுக்கணக்கானோர் காயங்களுடன் வந்து கொண்டிருப்பதாகவும் வீதி வழியாக வைத்தியசாலைகளுக்கு கொண்டுவர முடியாதவர்களை வான்வழியில் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கட்டடங்களின் இடிபாடுகளில் ஏராளமானோர் சிக்கியிருக்கலாம் என்று அஞ்சப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.